வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். நடக்கிறது திமுக ஆட்சியா, திராவிட மாடல் ஆட்சியா, இல்லனா பாஜக ஆட்சியா, சங்கிகளின் ஆட்சியா அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா புதுசா இந்த தமிழ்நாட்டுல பல மதம் சார்ந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் அண்ணன் கூட ரொம்ப விரிவா உரையாட போறோம். பேசலாமாண்ணே? ஓகே ஆனா, முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நீங்க சொன்னது எதுவுமே புதுசு இல்லையே. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீரமணி சொன்னதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ அப்படியே படிக்கட்டுமா அவர் சொன்னது? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, அதுல இருந்தே தொடங்கும். இப்போது இங்கு நடைபெறுகின்ற ஆட்சி திராவிட பாரம்பரிய ஆட்சியா? ஏன்னா இப்ப திராவிட மாடல்ங்கிறது 2021 உருவான ஒரு சரி சரி. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த சொல்லாடல் என்ன? திராவிட பாரம்பரிய ஆட்சி. ஓகே. அதனால அவர் கேட்கறது என்னன்னா, இப்போது இங்கு நடைபெறுகின்ற ஆட்சி திராவிட பாரம்பரிய ஆட்சியா, பிஜேபியின் கொத்தடிமை ஆட்சியா? நீங்க அதே தான் ஐயா சொன்னதை இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு சொல்றீங்க. சோக்களையும் ராமகோபாலன்களையும் திருப்தி செய்தால் 366 வராது என்பதற்காக சட்டவிரோத செயல்பாடுகளையும் காவல்துறையை அனுமதிக்க கண்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நாட்டில் இதன் எதிரொலி எப்படியெல்லாம் கேட்கும்? இந்த இடத்துல காவல்துறைக்கு பதிலா நீங்க எந்த துறை போட்டுக்கலாம்? அமலாக்கத்துறை. எப்ப எந்தெந்த துறை நடக்குதோ அந்த துறை. அமலாக்கத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, இன்கம் டாக்ஸ், இல்லனா இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை, நீங்க எந்த துறையில நடக்குதோ அது. ஓ, நீங்க அந்த துறையை சொல்றீங்களா? நான் வந்து இவங்களுக்கு எதிரா பாஜக கையில் எடுக்கிற துறையோன்னு நினைச்சேன். இங்க சரி சரி, தமிழ்நாட்டு காவல்துறையை தான் அவர் சொல்றாரு. அதனால இதான் இது வந்து நீங்க புதுசா சொன்னது இல்ல. ஐயா ஏற்கனவே எப்ப சொல்லியிருக்கிறாரு? 1998 நம்ம சொல்லல, விடுதலை ஐயா கி வீரமணியின் அறிக்கைகள் தொகுப்புல 26 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு. 1998. அப்ப இவங்களோட வழக்கமே என்ன அப்படின்னா, ஆட்சியில இல்லாத போது சாதி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பாஜக ஒழிப்பு அப்படின்னு எல்லாம் பேசுறது. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே பாஜக கூட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க விருப்பப்படுற ஆட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க மறைமுகமா. அதைத்தான் அன்னைக்கு ஐயா சொன்னாரு, இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்தது அப்படின்னா, மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பேச்சாளர் நேற்றைக்கு சென்னை அண்ணா நகரா, அசோக் நகரில் இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியில போய் மத பிரசங்கம் செஞ்சிருக்கிறாரு. பரப்புரை மன்னிக்கணும், மத பரப்புரை செஞ்சிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையா மாறி இருக்கு. உடனடியா இன்று காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேரடியா அந்த பள்ளிக்கே போயிட்டு ஆசிரியர்களை மிரட்டிய அந்த ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு மேல நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன், என் ஏரியாவுக்கு வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கிற என்னுடைய நிர்வாகத்திற்கு கீழே இருக்கிற ஆசிரியர்களை நீ மிரட்டிட்டு போயிருக்கிற, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சவால்லாம் விட்டு இருக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாடா முடிஞ்சா எங்க ஏரியாவுக்கு வாடா, அந்த மாதிரி தான் இதை பார்க்கிறேன் நான். காரணம் என்னன்னா தம்பி, நான் இதுல நடக்கிற இந்த செயல்பாடுகளை கூட நான் ரெண்டாவதா பாக்குறேன். இத பேசினவர் யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவர் யாரு? நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு படியா பின்னாடி உங்களை கூட்டு போய் நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு அங்க பேசுறாரு. பேசும்போது பாத்தீங்கன்னா நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு குழு ஆய்வு செஞ்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, பள்ளிக்கல்வித்துறையில என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான செய்தியா சொன்னது, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதிகமா இந்த சாதி கயிறு கட்டுற பழக்கம் இருக்கு, பள்ளி மாணவர்கள் அதிகம் கட்டுறாங்க, அதை தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு. அதுல அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அன்னைக்கும் நான் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். ஆனா பெரும்பாலும் யாருமே அதை பெரிய பேசு பொருளாவோ இல்ல அதை கேள்வியாவோ கூட முன்வைக்கல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செய்தியில சங்கிகளை எதிர்க்கிறதா பேசுற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கையில பச்சை கலர் ஒரு கயிறு இருக்கு. எதுக்காக கட்டி இருக்கிறார்? பள்ளி கல்வித்துறையில ஒரு மாற்றம், ஒரு சீர்திருத்தம் செய்யணும்னு சொன்னா அது அமைச்சர்கிட்ட இருந்தா தொடங்கணும். கண்டிப்பா அமைச்சரே கையில கயிறு கட்டிக்கிட்டு வருவாரு, இவர் சங்கித்தனத்தை ஒழிப்புன்னு சொல்லுவாரு. அதை நம்ம நம்பணும். இதே அமைச்சர் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கிறார்? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு முறை நேர்காணல் கொடுக்கிறாரு. அவர் ஒரு பெரிய சாய் பக்தர்னு பெருமையா சொல்லிக்கிறார். இது வேறயா? சாய்ங்கிறது என்ன? சாய்பாபா அப்படிங்கிறது வடநாட்டு ஒரு கடவுள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்களோட ஒரு மனிதர் இங்க வாழ்ந்தாரு, புனிதரா வாழ்ந்தாரு, இதெல்லாம் இருக்கு. வள்ளலார் நம்ம அப்படிதானே பாக்குறோம். இங்க தமிழ்நாட்டை தாண்டி ஒரு சென்டிமீட்டர் எங்கேயாவது நகர்ந்திருப்பாரா? வாய்ப்பே இல்லையே. எந்த மாநிலத்துக்கும் எங்கேயும் போகல. ஆனா இங்க சாய்பாபா எப்படி வர்றாரு? தெருவுக்கு தெருவு இப்ப சாய்பாபா கோயில்கள் எப்படி வந்துச்சு? RSS வேலை திட்டம். RSS கொடி பறக்குது எல்லா சாய்பாபா கோயில்லையும். நீ தெருவுக்கு தெருவு சாய்பாபா. முன்னாடி வரும்போது வெள்ளையா வச்சிருந்தான் கட்டிடங்களை. இன்னைக்கு வெளிப்படையா எல்லா கட்டிடமும் சாய்பாபா கட்டிடம் என்ன வண்ணத்துல இருக்கு? காவி. எப்படி?
அந்த சாய் பக்தர் எப்படி இருப்பாரு? ம். கையில் கயிறு கட்டிய ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், சாய்பாபா பக்தரான ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்லாம் 2021 முன்னாடி பின்னாடி. அதுக்கு முன்னாடி அவர் யாரு? சட்டமன்ற உறுப்பினர். எப்பல இருந்து? 2016 இருந்து 21 வரைக்கும். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதவி வகிச்சார். என்ன தம்பி தெரியலையே. தொடர்ச்சியா 2011 இருந்து அவர் வகித்த ஒரு பதவி என்னன்னா, அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். விளங்கிடும். இந்த பதவி தான் அவர் தொடர்ச்சி. இன்னைக்கும் நீங்க ஏதோ சட்டமன்ற உறுப்பினரானார், அமைச்சரானார், அதனால அந்த பதவி போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. தொடர்ச்சியா அவர் வகித்த ஒரு பதவினா அதுதான். இன்றைக்கும் அவர் தான் அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றம். நான் ஏன் சொல்றேன்னா, மாமன்னன் படம் வெளியாகுது. சரி, பேனர் அடிக்கிறாங்க. எல்லா திரையரங்குகள்லயும் அந்த பேனர் வைப்பாங்கல்ல ரசிகர் மன்றம் சார்பா. போய் பாருங்க, அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேரு போட்டு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர்னு போட்டு. அப்ப யாரு? கையில் கயிறு கட்டிய, சாதிக்கான வண்ணத்தில் கயிறு கட்டிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், சாய்பாபா பக்தரான பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல, இப்படிப்பட்டவர்கிட்ட போய் பள்ளி கல்வித்துறையை ஒப்படைச்சாரு அந்த முதலமைச்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. இதுதான் தகுதியா அவருக்கு? ஒரு நிமிஷம், ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு பின்னாடி போவோம். அப்பெல்லாம் ஒரு துறைக்கு அமைச்சரானவங்களோட தகுதி என்னவா இருந்துச்சு? நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்த ஐயா நெடுஞ்செழியன் இருந்த பதவி அது. கிட்டத்தட்ட நிரந்தர கல்வி அமைச்சர் மாதிரி இருந்தார். ஆமா. அப்பேற்பட்ட மேதைகள் எல்லாம் இருந்த பதவியில அகில உலக அது என்னது உதயநிதி ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்தா. ஆமா, இவர் வந்து அது என்னது டிகாப்ரியோ, மிகப்பெரிய உலக நடிகர். இவருக்கு உலக அளவுல ஒரு ரசிகர் மன்றம், அதுக்கு இவர் தலைவர். பத்தாததுக்கு ஒரு வடநாட்டு சாமியாரோட தீவிரமான பக்தர், கையில் சாதி கயிறை கட்டிய மறைமுக சாதி வெறியர், சாதி பற்றாளர். எப்படி பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு? முதலமைச்சருக்கு எதை வச்சு இந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தாருன்னு நான் கேட்கிறேன். முதல்வரோட ஆளுமை திறனை தான் இதெல்லாம் காட்டுது. சரியா? மற்றவர்கள் ஓரளவுக்காச்சும் சிந்திச்சிருப்பாங்க. ஏன்னா கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது ஒரு சமூகத்துக்கு. அப்போ அது சரியா சென்றடையலைன்னா, அதுல சரியான கவனம் செலுத்தலைன்னா என்ன நடக்குங்கிறத தொடர்ச்சியா இந்த 3 ஆண்டுகளும் பார்த்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா 1-2 இல்லை, இந்த மாதம் உட்பட ஒவ்வொரு மாதமும் எங்கேயோ ஒரு பள்ளியில, தமிழ்நாட்டுக்குள்ள பள்ளி கட்டிடம் இடிஞ்சு விழுந்தது அப்படின்னு செய்தி தொடர்ச்சியா வருது. இதை சரி செய்யணும், சீர் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்திருந்தா நீங்க 2021 செஞ்சிருக்க முடியாது. கரோனா இருந்துச்சு, ஏற்கனவே இருந்த எடப்பாடி சரியா செய்யல, ஜெயலலிதா சரியா செய்யல, சரி, அதனாலதான் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை ஆட்சியில அமர்த்திருக்காங்க. 21 செய்யலன்னா பரவாயில்ல, 22 நீங்க செய்யலன்னா கூட பரவாயில்ல, 23, 24 இன்னமும் நீங்க செய்யலன்னா கட்டாயம் உங்களை கேள்வி கேட்பாங்க. உங்களோட ஆளுமை திறன், அதாவது முதல்வருடைய ஆளுமை திறன் கேள்விக்குள்ளாகும். அடுத்து என்னன்னா, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துலதான் எந்த ஊர் அப்படிங்கிறது நினைவுல இல்லை. நான் வேணும்னா அந்த காணொலி அனுப்புறேன், நீங்க இணைச்சி போடுங்க. அரசு பள்ளியை சேர்ந்த மாணவிகள், சின்னஞ்சிறு மாணவிகள் அரசு பள்ளியில் இருக்கிற கழிவறைகளை கழுவ சொல்லி பள்ளி தலைமை ஆசிரியரால நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே சம்பவம் இன்னைக்கு நடக்குது, அந்த காணொலியும் வெளியே வருது. இன்னும் பயங்கரமா இருந்துச்சு, திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளி கழிவறையில பாம்புகள் நெளியுது. அது அரசு கலைக்கல்லூரின்னு செய்யார்ல. அது வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை, நம்ம பொன்முடி ஐயாவுடைய டிபார்ட்மெண்ட் அது. ஆமா. இப்போ மாணவர்களை கழுவ சொன்னா எந்த கழிவறையில பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? இந்த விஷயமும் நடந்துச்சுன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல 2021 ஒரு அரசு பள்ளியுடைய கழிவறை கதவுல பாம்பு இருந்திருக்கு. அது தெரியாம பசங்க போய் திறந்துட்டாங்க, பாம்பு புஷ்ஷுன்னு அப்படி படம் எடுத்து நின்று இருக்கு. தெரியாம அந்த பசங்களை கடிச்சிருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு வரைக்கும் அரசு பள்ளியை இவங்க சீரமைக்கவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி 21 போயிருச்சு, 22 போயிருச்சு, 23 போயிருச்சு, 24 ஓடிக்கிட்டு இருக்கு. 3.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் நீங்க வந்து அரசு பள்ளிகளை மேம்படுத்தவே இல்லை. இவர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலண்ணே. இந்த அமைச்சருக்கு உண்மையிலேயே ஆளுமை திறன்றது இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்மள விடுங்க, நம்ம எதிர்க்கிறோம், எதிர்கட்சிகள் தரப்புல இருக்காங்க அப்படிலாம் சொல்லிக்கலாம். ஆனா அவங்க கட்சிக்காரங்களே இது வரைக்கும் 2-3 முறையோ ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கொத்துக்குறி, ஒரு ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணி. யார சொல்றீங்க? ஊபிக்கலையா? திமுக காரங்க. எப்படி வாய்ப்பே இல்லையே. பண்ணிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு, அதாவது அவனுங்களே என்ன செஞ்சாலும் மோசமா முட்டு கொடுப்பாங்க. அவங்களே இறங்கி வந்து ஒருத்தர் இதுக்கு மேல அவருக்கு நாங்க எங்களால முட்டு கொடுக்க முடியலங்க, எங்களை முட்டு சந்தில போட்டு முட்டுறாங்க, தயவு செஞ்சு அவரை ராஜினாமா செஞ்சுட்டு போக சொல்லுங்க அப்படின்னு அவங்களே சொல்ற அளவுக்கு அவரோட செயல்பாடுகள். அது உண்மையும் அண்மையில கூட நீங்க இது மட்டும் தான் இல்ல, தொடர்ச்சியா இதான் நடக்குது. அண்மையில கூட பாத்தீங்கன்னா நாமக்கல்ல ஒரு நிகழ்வு, உதயநிதி கலந்துக்கிற நிகழ்வு போல, அதுல இருந்து உதயநிதி ஸ்வாகா, திராவிட மாடல் ஸ்வாகா, உனக்கு எப்படா இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்கு அதுக்குள்ளே ஸ்வாகாவா அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு டவுட். இந்த இடத்துல நம்ம செந்தில்குமார் இல்ல, அவர் வந்து எம்பியா இல்லையோ? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன பீரியட்ல
கிருஷ்ணகிரி எம்பியா இருந்த நம்ம செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமாரா, தருமபுரி எம்பியாக இருந்த செந்தில்குமார் அவர்கள் இப்படிதான் ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக ஐயரை கூப்பிட்டு ஹோமம் பண்ணாங்க. நீ எப்படி வரலாம் அரசு நிகழ்ச்சியில, எங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு குதிச்சாரு. இப்ப அவர் இல்ல, அது ஒண்ணும் இல்ல, கேமரா ஆன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படியா, எல்லாமே நடிப்பு. நம்ம நண்பர் தான், நம்ம ட்விட்டர்ல ரொம்ப நிறைய பழகிருக்கோம் அவரோட. நான் உதவின்னு கேட்டா செய்வாரு. அப்பவே அவர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். நீங்க ட்வீட் அவர் பேரும் என் பேரும் டேக் பண்ணி பாத்தீங்கன்னாலே பல பதிவுகள்ல சொல்லியிருப்பேன். மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க, ட்விட்டர்ல களமாடுறது தவிர. ட்விட்டர்ல வந்து பதிவு போட்டா மட்டும் ஒரு வேலை கிடையாதுங்க. நீங்க உண்மையிலே நாடாளுமன்றத்துல வேலை பார்க்கணும், மக்களுக்காக கேள்வி கேட்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதை செய்யாம ட்விட்டர்ல உட்காந்து அங்கேயே 4 பேரை படிக்கிறதுக்கோ இல்ல உடல்நிலைக்கோ ஒரு உதவி செஞ்சிருக்காரு, அதெல்லாம் நம்ம மறுக்க கூடாது. ஆனா அங்கேயே குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அப்பவே நான் பல முறை சொன்னேன், ரொம்ப ஆடாதீங்க ஐயா, மருத்துவர் ஐயா ரொம்ப ஆடாதீங்க, லேசா பூமாதேவி நடுங்கலாம்னா நீங்க எல்லாம் உள்ள போயிருங்கன்னா போயிட்டாரு. நம்ம சொல்லும் போதே கேட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாம் அவர். சரி விடுங்க, அவரு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் காமிச்சார். ஏன் அவரை அப்படி சொல்றேன்னா, அவரை சிரமப்படுத்தணும்னா யாரை சிரமப்படுத்தணும் நமக்கு நோக்கம் இல்லை. மீண்டும் மீண்டும் சொன்னது கருத்தியெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட ஒரு முறை ஒரு நேர்காணல்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. பார்ப்பன எதிர்ப்புல தான் திமுக திராவிட இயக்கத்தின் வேறு அங்கிருந்தான் பார்ப்பனர் அல்லாதார் சங்கத்துல இருந்து தொடங்க. ஆனா அவர் பார்ப்பனர்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னார். சொல்ல மாட்டாராம். பல தடவை கேட்கிறாரு அந்த நேர்காணல்ல, நேர்காணல் நெறியாளர் சொல்ல மாட்டேங்கிற. ஆனா அவங்க தாத்தா பேர் மட்டும் சாதி பட்டத்தோட சேர்த்து போட்டு பெருமை சொல்றாரு. ஆனா பார்ப்பனர்னு சொல்ல மாட்டாராம், ஏன்னா அது இழிவுபடுத்துற சொல்லலாம், அதனால சொல்ல மாட்டாராம். யாரா சொன்னது, நீங்க எல்லாம் யாரா, அப்படிதான் இருந்துச்சு. காலங்காலமா அதை சொல்லி 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 தானே நீங்க அரசியல வளர்ந்தீங்க. உங்களோட வேறே அதான் பார்ப்பனர் அல்லாதார் சங்கத்துல இருந்தா அதுக்கு பிறகு நீதி கட்சியா மாறி, நீதி கட்சி தான் அதுக்கு பிறகு திராவிட கழகமா மாறி, திராவிட கழகம் தான் அதுக்கு பிறகு திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக எல்லாமே அதுல அடிப்படையே தெரியாம திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு நான் பார்ப்பனர் சொல்ல பயன்படுத்த மாட்டேன், அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னா கருத்தியெல்லாம் எவ்வளவு தக்கையா இருக்கிறாரு அவருன்றது அது காட்டு. அப்பவே சொன்னோம், இவர்கள் எல்லாரும் இப்படித்தாங்க. இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற அநியமா இருக்கும் போது நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாது. சரிண்ணே, அதோட ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மகாவிஷ்ணுங்கிறவரை பத்தி நீங்க சொல்லும் போது மத பரப்புரை செஞ்சாருன்னு சொன்னீங்க. அது மத பரப்புரையா இருந்தா கூட ஓரளவு கீழே வச்சு பார்க்கலாம். அவர் முதன்மையா செஞ்சது அங்க என்னன்னா மூட நம்பிக்கை விதைப்பு. மூட நம்பிக்கையை போயிட்டு அங்க பரப்புரை செய்யறாரு. சரியா 100 ஆண்டு, இப்ப என்ன நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்காங்க தெரியுமா? பல நூற்றாண்டு விழாக்களை இந்த திராவிட இயக்கங்கள் எடுத்திருக்கு. நீங்க அதை சொல்றீங்க, நீதி கட்சியோட நூற்றாண்டு எடுத்தாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நூற்றாண்டு. பெரியாருக்கு எடுத்தாங்க, அண்ணாவுக்கு எடுத்தாங்க, இப்ப கருணாநிதிக்கு எடுத்து முடிச்சாங்க. இப்போ ஒரு நூற்றாண்டை தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, ஒரு நூல் கூட அதுக்காக வெளியே இருக்கு. சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு இப்ப தொடங்குது. ஆமா, 1925 தொடங்கினாங்க, 2025 வந்துருச்சு நூற்றாண்டு. இப்ப 24ல இருந்து 25 வரைக்கும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, வேலைகள். அதுக்கு திமுக வரலாறு எழுதினார்ல திருநாவுக்கரசு, அவர் வந்து ஒரு நூலும் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலும் வெளியே இருக்கு, ஒரு ஆவணம் அது அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியிட்டாங்க. அப்ப அந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்க நடந்துச்சு? செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன்ல. அந்த செங்கல்பட்டு மாநாட்டுல அவங்க நிறைவேற்றின தீர்மானங்கள்ல 2வது தீர்மானம் நினைக்கிறேன், நினைவு சரின்னா மூட நம்பிக்கை ஒழிப்பை பத்தி பேசியிருக்கோம். ஆமா, சரியா? 2வதோ 3வதோ அந்த ஒரு பட்டியல் இருக்கும், அதுல இருக்கும் கட்டாயம். மூட நம்பிக்கை ஒழிப்பு, மூட நம்பிக்கைக்கு எதிரான பரப்புரையை சுயமரியாதை இயக்கம் மேற்கொள்ளும்னு நூற்றாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு நூற்றாண்டு கொண்டாடுற இந்த காலகட்டத்துல இவர்களோட ஆட்சி நடக்கும் போது, இந்த சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சியாக இவர்கள் கூறிக்கொள்ளும் திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் போதே மூட நம்பிக்கை பரப்புரை அரசு பள்ளிகள்ல நடக்குது. அப்ப இது எவ்வளவு அவலநிலை, இவங்களுக்கு எல்லாம் என்ன புரியுது? 100 ஆண்டுகள் ஆகியும் கூட தங்களுடைய கொள்கையை கொண்டு சேர்க்கவே இல்லை. பொதுமக்களுக்கு இல்லைன்னா கூட அது வேற சிக்கல், அவங்க கட்சிக்காரங்களுக்கே இல்ல. இதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இப்ப வந்து மாட்டின உடனே நாடகம் ஆடுறாங்க. ஆமாண்ணே, அதுதான் பெரிய கொடுமை. அந்த மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய சந்திச்சு புகைப்படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, என்ன ஒரு நாளைக்கு 100 பேர் வந்து சந்திக்கிறாங்க, எல்லாரும் தான் படம் எடுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமாங்கிறாரு. உங்ககிட்ட வந்து புகைப்படம் எடுத்திருக்கிறாரு, உங்க துறை சார்ந்த பள்ளிகள்ல தொடர்ச்சியா போயிட்டு இந்த பரப்புரையை செஞ்சிருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தினதே உங்களோட துறை தான். அந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த தலைமை ஆசிரியரை பதவி மாற்றம் செஞ்சிருக்காங்க, இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. இடமாற்றம் செஞ்சா மட்டும் போதுமா இதுக்கு? அவங்க ஏன் அந்த செயல்பாடுல ஈடுபட்டாங்க? 2 காரணம். ஒண்ணு, அவங்க அவர் தப்பா எதுவுமே சொல்லலைங்கிறாங்க. அவர் மூட நம்பிக்கை இப்படி முற்பிறப்பு அதுல செஞ்ச பாவத்தின் விளைவு தான் இந்த பிறப்புல நீங்களாம் இப்படி பிறந்திருக்கிறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கல, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அதுக்கு மாற்றுத்திறனாளிகளா பிறக்கிறது. அவர் அப்படி சொன்னாரான்னு கூட தெரியல. ஆனா என்ன சொல்றாருன்னா, இந்த பிறவில எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா? இல்ல, சில பேர் நல்லா இருக்கீங்க, சில பேர் இல்ல, அதுக்கு காரணம் நீங்க முற்பிறவில செஞ்ச பாவம் புண்ணியம்ங்கிறார். இது ஒரு அப்பட்டமான மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையை ஒருத்தர் வந்து பேசுறாரு.
அப்படி பேசவே இல்லைன்னு அந்த தலைமை ஆசிரியர் இன்னைக்கு தந்தி டிவியில பேசியிருக்காங்க, ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க, அதுல பேசியிருக்காங்க. இதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க, நான் மட்டும் அனுமதி கொடுக்கல, எங்களோட முதன்மை கல்வி அலுவலரா அவரு அனுமதி கொடுத்துதான் எங்க மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் நடத்துறாங்கன்றாங்க. அப்ப இவங்களை இடமாற்றம் செஞ்சவங்க அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவர் அனுப்பிடலன்னா இந்த தலைமை ஆசிரியருக்கு இந்த நபரே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா அவர் அனுப்பியிருக்கிறாரு, நடத்த சொல்லியிருக்கிறாரு, அதை நடத்துறவங்க இவங்க எக்ஸிக்யூட் பண்ணவங்க, ஆணையிட்டது உத்தரவு போட்டது யாரு? அந்த முதன்மை கல்வி அலுவலர். அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இது இங்க எது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு அமைச்சர் தான். அவரோட கன்சென்ட் இல்லாம, அவரோட அனுமதி இல்லாம இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இங்க நடந்திருக்கவே முடியாது. எளிமையா கேட்கிறேன், திமுக எதிர்கட்சியா இருந்துச்சு, எடப்பாடியோ இல்ல யாரோ ஒருத்தர், ஏற்கனவே எடப்பாடி இருந்தாருன்றதுனால கேட்கிறேன், இல்ல ஆட்சியிலேயே இல்லாத நாம் தமிழர் கட்சி அவங்க கட்சி சார்ந்த ஒரு நிகழ்வு எடுக்கிறாங்க, அந்த இடத்துல இப்படி ஒரு நபர் வந்திருக்கிறாரு, கட்சிக்காரங்க நடத்துனாங்கன்னு சொன்னாலும் அந்த நபர் அண்ணன் சீமானை சந்தித்தது போலவோ அல்லது எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது எடப்பாடியை சந்திச்சுட்டு இதே மாதிரி ஒரு அரசு பள்ளியில இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலோ, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா திமுக அவியல் பண்ணிருக்குமா, அரசியல் பண்ணிருக்குமா? கண்டிப்பா பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணிருப்பாங்க. இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? அவ்வளவுதான், ஊரே ரெண்டா பொளந்திருப்பாங்க. ஏவல் நாய்கள், வேட்டை நாய்கள் எல்லாம் எப்படி கடிச்சு கொதறி இருக்கும். இன்னைக்கு அதுங்க வாயில எல்லாம் என்ன இருக்கு? ஒருத்தன் பேசல இதை பத்தி. 200 ரூபாய் பணம் இருக்கு, வெறும் 2 ட்வீட்டை போட்டுட்டு இதை எதிர்க்கிறோம், இதை சரி செய்யணும், உடனே இவனுங்க என்ன செய்வானுங்க தெரியுமா? தொடர்ச்சியா பாருங்க, ஒரு செய்தி இல்ல பல செய்திகள்ல இவனுங்க செய்யறது, அமைச்சர்கள் அதாவது மற்ற துறைகள்ல ஏதாவது சிக்கல் நடந்துச்சுன்னா உடனே அமைச்சர் மேல பாயறது, அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றது. அந்த அமைச்சரை நியமிச்ச முதல்வரை விட்டுருவானுங்க, அவருக்கு தெரியாது, அவர் ரொம்ப நல்லவர், இவங்கெல்லாம் தான் கெட்டவங்க, அப்படி காமிக்கிறது. இதே முதல்வர் சார்ந்த துறையில நடக்கணும். முதல்வர் சார்ந்த காவல்துறையில ஏகப்பட்ட காவல்துறை மரணங்கள் மட்டும் 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த மரணங்கள் பிறகு நடந்துருச்சு. காவல் நிலைய மரணங்கள் அது மட்டும் சொல்றேன், சிறைனா சிறைக்கு போன பிறகு நான் சொல்றது காவல் நிலைய மரணங்கள் குறைஞ்சது 15 நடந்துருச்சு. பிபிசியில போட்டதுபடி 20 தாண்டிருச்சு. இது இவ்வளவு கொலைகள் தான் அது கிட்டத்தட்ட அதெல்லாம் நடந்துச்சுல. அதுக்கு யார் காரணம்? காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி. அப்ப இப்ப யார் காரணம்? ஸ்டாலின் தான் காரணம். ஆனா தொடர்ச்சியா இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னு பாருங்க, காவல்துறையில சங்கிகள் பூந்துட்டாங்க, அங்க நடக்கிற செயல்பாடு இதுக்கும் முதல்வருக்கும் தொடர்பில்லை அப்படிமானுங்க. என்னன்னா முதல்வருக்கோ இல்ல முதன்மை குடும்பத்துக்கோ உதயநிதிக்கோ நாளைக்கு ஏதாவது நடந்தா, அவங்க துறையில ஏதாவது நடந்தா அங்க இருக்கிற அதிகாரிகள் சரியில்லை, அங்க காவிமயமானவர்கள் உள்ள பூந்துட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அமைச்சர்கள் மற்ற அமைச்சர்கள் மேல நடந்தா அமைச்சர் மேல தப்பு இல்லைன்னு. இதுக்கே கூட முதல்ல என்ன தொடங்கினாங்க அப்படின்னா, அமைச்சருக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, அதிகாரிகள் மட்டத்துல RSS சிந்தனை கொண்டவர்கள் காவி மயமானவர்கள் எல்லாம் புகுந்துட்டாங்க, அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரச்சனை தீவிரம் அடைஞ்ச உடனேயே, அதாவது மேல் மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்தது அப்படின்ன உடனேயே நேரா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்பில் மகேஷை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் தான் காரணம். எளிமையா ஒரு கேள்வி, அமைச்சர் சரியானவராக இருந்தால், சரியான கடுமையான நடவடிக்கை இதை மாதிரி ஏதாவது பண்ணா உங்களை பதவியில இருந்து தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைச்சரா இருந்தா யாராவது இப்படி செய்ய துணிவாங்க? வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு சாதி கயிறு கட்டிக்குவாரு, சாய்பாபா பக்தர்னு சொல்லிக்குவாரு, உதயநிதி அகில உலக உதயநிதி ஸ்டாலின் தலைவர், இப்படி இருக்கிறவரை பார்த்தா அந்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரி முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் என்ன மரியாதை இருக்கும்? நம்ம என்ன வேணா செய்யலாம், நம்ம அமைச்சரே அரசங்கி தான், அப்ப நம்ம எப்படி இருந்தா என்ன? இன்னொரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நம்ம கடந்து போறோம். இதே வாரத்துல இந்த ஆன்மீக பரப்புரை ஒரு விஷயமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, இதுக்கு உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிற சுற்றறிக்கை அனுப்பி விட்டாங்க. சர்ச்சையான உடனேயே அதெல்லாம் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பும் விடுறாங்க. உண்மையிலேயே நீ அந்த துறைக்கு அமைச்சர் தானா? உன் கண்ட்ரோல்ல தான் பள்ளி கல்வித்துறை இருக்கா? என்ன நடக்குது? உன்னுடைய என்ன சொல்றது, உன்னுடைய பார்வைக்கு வராமலேயே அதிகாரிகள் தன்னிச்சையா விநாயகர் சதுர்த்திக்கு மாணவர்கள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பு அனுப்பி வைக்கிறாங்களா? சர்ச்சையாகுது, விமர்சனம் ஆகுது அப்படின்னு உடனே மறுப்பு. அப்ப அது என்ன காட்டுது? ஆளுமை இல்ல, தெரியல, யாரையும் கண்ட்ரோல் பண்ண தெரியல, துறை சார்ந்த அறிவு இல்ல அப்படிங்கறத தான் காட்டுது. அவங்க சொல்றது சரிதான். ரிசைன் அன்பில் நம்ம மேல விழாது, அமைச்சரே நம்மளை காப்பாத்திடுவாரு. அதிக அளவு என்ன, அதாவது சென்னை அசோக் நகர்ல இருந்தவங்க திருவள்ளூருக்கு இடமாற்றம் செய்யும், ரொம்ப தூரம், பெரிய செய்தி, ஒரு பஸ் பிடிச்சா போயிட்டு வந்துடலாம். இது ஒரு இடமாற்றமா? உண்மையில கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், சும்மா விட மாட்டேன். எளிமையா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையில பணிபுரிந்தவன்ற சொல்றேன். அங்க யாராவது ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காங்க, சரியா வேலை செய்யலன்னா என்ன நடக்கும்? உடனே அவங்கள அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி ஒரு ட்ரைனிங், ஒரு லேர்னிங்காக ஒரு இடத்துல போடுவாங்க. அவங்க அந்த பயிற்சிகளை எடுக்கணும். அது 4 மாதம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம். அந்த பயிற்சிகளை எடுத்து அவங்களுக்கு தேர்வுகள் வைப்பாங்க. அதுல தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அதுக்கு பிறகு மீண்டும் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு, நேர்காணல் வச்சு, அதுக்கு பிறகுதான் ப்ராஜெக்ட்ல எடுப்பாங்க.
ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு ப்ராஜெக்ட்ல சரியா வேலை செய்யாதவனுக்கே இவ்வளவு கடுமையான ஒரு நெறிகள் வச்சிருக்கும் போது ஒரு அரசு, அதுவும் எந்த துறை, பள்ளி கல்வித்துறை, இந்த மொத்த சமுதாயத்தின் கல்வி அந்த இடத்துலதான் நிறுவப்படுது. அந்த இடத்துல இருக்கிற ஆசிரியர் ஒருத்தவங்க சரியில்லைன்னா இங்க இருந்து அசோக் நகர்ல இருந்து தூக்கி திருவள்ளூர்ல போட்டீங்கன்னா அவங்க இதே செயல்பாடை திருவள்ளூர் ஏத்துக்குவீங்களா? அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி குறைபாடு இருந்திருக்கு, நீங்க சரியா பயிற்றுவிக்கல, அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. அப்ப அவங்கள அந்த பயிற்சிக்கு உட்படுத்தி அவங்களுக்கு அது சரியா ஏறி இருக்கா, இனிமேல் சரியா செயல்படுவாங்களான்றத உறுதி செய்யாம சும்மாவே இது ஒரு பேசு பொருளாயிருச்சு கேள்வி கேட்கறாங்கன்னு அவங்கள திருவள்ளூருக்கு மாற்றுறது ஒரு மாற்றம் அல்ல. இது இந்த பள்ளி கல்வித்துறையில இருக்கிற இந்த சங்கீதனத்தை மாற்ற போவதே இல்லை. அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏதோ சும்மா மேல்மட்டமா இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தெரியுமா? இதுக்கு பேர் தான் கடுமையான நடவடிக்கை அப்படின்னு வேற காட்டுறாங்க தெரியுமா? அதுதானே இருக்கிறதுலே பெரும் கொடுமையா இருக்கு. இதுல யாரு செய்யறது? முதன்மை செய்தி ஊடகங்கள். அந்த ஊடகங்கள்ல முதன்மை பொறுப்புல உட்காந்துருக்கிறவங்க இது ஒரு பெரிய சர்ச்சையான பிறகு அதை பத்தின செய்திகளை போடுறாங்க. போட்ட பிறகு இவர் உடனே வந்து இப்படி செய்யறாரு. இது எல்லாமே ஆர்கஸ்ட்ரேட்டட், இது ஆர்கனைஸ்டு செய்ய இப்படி இது அதுக்கு அடுத்து இது இதுக்கு அடுத்து இது நீங்க இதை இப்படி பரப்புரை செய்யுங்கன்னு அவங்க பேசி வச்சுட்டு செய்யறது போலதான் நமக்கு தெரியுது. இதுல இருந்தா எப்படி விளங்கும்? செய்தியாளர்கள், ஊடகங்கள் ஒரு பெரும் பொறுப்பு இருக்கு. இதை சரியா செஞ்சிருக்கணும், பேசு பொருளாக்கி இருக்கணும், பெரிய விவாதமா எடுத்திருக்கணும். எத்தனை பேர், எத்தனை தொலைக்காட்சி இதை பத்தி? ஒண்ணுமே இல்லை, யாருமே இன்னைக்கு இதை பத்தி விவாதம் நடத்தவே இல்லை. அப்புறம் எப்படி விளங்கும்? இது மட்டும் எடப்பாடி ஆட்சியா இருந்திருக்கணும், நீ மட்டும் என் ஏரியாவுக்கு வந்திருக்கணும், 8 மணி ஆனா உன்னை பத்தி தான் பேசியிருப்பேன். கண்டிப்பா அவ்வளவுதான், ஒரு வழி பண்ணிருப்பாங்க. என்ன மணி 3 அன்னத்துல கை வைப்பன தவிர யார் கண்ணத்திலையும் கை வைக்க மாட்டாங்க மாதிரி. இது என்ன திமுக அரசு? 8 மணி ஆச்சுன்னா யாரை வேணா அடிப்பன தவிர திமுக அடிக்க மாட்டேன்ட்டு இவ்வளவு பெரிய ஒரு கேவலம் நடந்திருக்கும் போதும் வேற எதையோ விஜய் கட்சியை பத்தி, விஜயோட மாநாட்டை பத்தி கோட்டு திரை விமர்சனம், அது சுமாரான படம். உங்ககிட்ட கேட்டாங்களா? நீ அவன்கிட்ட வர சரி. இல்ல பெருந்திரையே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு. அண்டாவா அது விட்டுருங்க, அது எந்த ஜென்மத்துல சேர்த்திக்கிறதுனே தெரியல. அதை பத்தி பேசினாலே வாயில அசிங்கமா வருது. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சொல்லும் போது வேங்கை வலைவலி அப்படிலாம் வரக்கூடாது. இதுல என்னன்னா நீங்க அண்டாவை பத்தி எல்லாம் அவ்வளவு நினைக்காதீங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், அவரு பாவம் இந்த வலையொலி வாடகை வாயர்கள், இந்த வேட்டை நாய்களுக்கு வந்து வேட்டை மன்னனா இருக்கிறாரு. அவர்தான் எலும்பு துண்டெல்லாம் தூக்கி போடுறாரு கேள்விப்பட்டேன். ஓனர் கிட்ட இருந்து வாங்கி போடுறது அவர். அதாவது வந்து பிரிச்சு கொடுக்குற வேலையை பங்கு பிரிச்சு வச்சிருவாரா? பங்கு சந்தை, இதுவும் ஒரு பொழப்பு. சரிண்ணா, இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி நீங்க வந்து இந்த ஆன்மீக பரப்புரையாளர் மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு அரசு பள்ளியில நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதிகாரிகளை கண்டிக்கிறோம், ஆசிரியர்களை கண்டிக்கிறோம், அவர் அழைச்ச ஆசிரியர்களை கண்டிக்கிறோம், அமைச்சரை கண்டிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்றாங்க, ஊப்பிங்க என்னடா அடி நமக்கு ஓவரா விழுது அப்படின்னு உடனே தேடி கண்டுபிடிச்சு மகாவிஷ்ணுவை அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஒரு பேட்டி எடுத்திருந்தாரு. உடனே அதை தூக்கிட்டு வந்து போட்டு இந்தா உங்க கட்சியை சேர்ந்தவர் கூட தான் பேட்டி எடுத்திருக்காரு, எங்க இப்ப பேச பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்க உண்மையிலே புரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல அறிவு இருக்கா அப்படின்னே தெரியலன்னு. சாட்டை அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல், அது வந்து ஒரு தனியார் நிறுவனம். அதுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அவருடைய தனிப்பட்ட உரிமை. நீ அந்த நிகழ்ச்சியை பாரு, இல்லைன்னா பார்க்காம போ, பார்த்துட்டு உனக்கு மாற்று கருத்து இருந்தா கீழே போய் கமெண்ட் பண்ணு, இல்லைன்னா அதை விமர்சிச்சு நீ ஒரு காணொலி போடு, அதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு உரிமை இருக்கு. இது வந்து மத சார்பற்ற அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இயங்குகின்ற ஒரு அரசு, அந்த அரசோட நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஒரு அரசு பள்ளி, அதுல ஒரு மதத்தின் பிரச்சாரம் நடக்கக்கூடாதுன்னு நாம சொன்னா உங்களால் கூட தான் பேட்டி எடுத்தாருன்னு எடுத்துட்டு வரானுங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் எளிமையா அப்படி இன்னொரு எதிர்கேள்வி வைக்கிறேன். நீங்க இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கடுமையா எதிர்ப்பாங்க. கண்டிப்பா. எதுக்காக எதிர்க்கிறாங்கன்னா சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாங்க. தேர்தல் வந்தா பழம் விழுமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, சாதி கண்டிப்பா எதிர்ப்பாங்க பேசுறாங்க, அதனால எதிர்க்கிறாங்க. இவங்க சொல்ற காரணத்தை தான் நான் கேட்கிறேன். இவங்க யாரு, எதனால எதிர்க்கிறாங்க? இவங்க எல்லாம் சாதி ஒழிப்பு போராளிகள், சாதி ஒழிப்பு தான் கொள்கையா கொண்டாங்க. கண்டிப்பா சரிதானே? ஆனா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்கிறதுக்கு இவங்க யாரை கூட்டிட்டு வந்து பேசுவாங்கன்னு பாத்திருக்கீங்களா? அவங்க கட்சியில இருக்கிற அதே சமூகத்தை சேர்ந்தவர்களா? வன்னியர் பேரவை நடத்துற ஒரு வன்னியர் பேரவை தலைவரை கூட்டிட்டு வந்து பேசுவாங்க. வன்னியர் பேரவை தலைவர் வந்து உங்களுக்கு சாதி தூக்கி பிடிக்கிறவர் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இவங்களோட அரசியலுக்காக ராமதாஸை எதிர்த்து பேசணும், பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து பேசணும்னா வன்னியர் பேரவை தலைவரா இருக்கிற சாதி தலைவரையே நேரா கூட்டு. ஆமா, ஒரு ஆள் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து பேசுவார், அவர் சொல்றீங்களா? ஓகே ஓகே. அப்ப அவர் யாரு? கொங்கு ஈஸ்வரன் யாரு? அண்மையில பேசும்போது சொல்றாரு, கட்டாயம் ஒரு நாள் கொங்கு நாடு அமையும்ங்கிறாரு. இப்போவா? ஆமா, தி டிபேட்ல நினைக்கிறேன் பேசும்போது சொல்றாரு. அப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற ஆளு தானே இருக்காரு. எப்படி பேசலாம்? வாய திறக்கலையே. நமக்கு தான் பதறது, டேய் தமிழ்நாடா இருக்கிறதே இங்க பெரிய சிக்கல் இருக்கு, நீங்க வேற என்ன இந்த நாடு அந்த நாடுன்னு பேசுறீங்கன்னு. ஆனா இவங்க பாருங்க யாருமே கண்டுக்கல. உண்மையில கேட்ட உடனே பதறதுன்னா எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டணியை சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் ஒரு எம்பி சீட் வரல. நீங்க அந்த தொகுதிகள்ல திருமாவளவனும் நுழைய முடியாது, திருமாவளவன் கட்சி கொடியும் ஏத்த முடியாது. ஆமா, எப்படி? இதெல்லாம் இவங்களுக்கு வந்து உறுத்தவே இல்லை.
இவ்வளவு சாதி எதிர்ப்பு அப்படியே பொங்கி எழுவானுங்க வேற எவனாவது பேசினா. இப்ப நான் கேட்ட 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ இது வந்து அவங்களை எதிர்கேள்வி, பதிலும் சொல்லலாம். சாட்டையில கூப்பிட்டு பேசி ஆஹா ஓஹோ அவருதான் தலைவர், அவரு தான் வரணும், நாம் தமிழர் கட்சி மேடையில ஏத்தினாரா? சாட்டை வலையொலியோட நின்றுச்சுல. நான் இதை அப்படியே இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இன்னொரு கேள்வியாகவும் கேட்கிறேன். முருகன் மாநாடு நடத்துறாங்க, அதுல அர்ஜுன் சம்பத் வந்தாரு, என்ன உருட்டுனாங்க? நாங்க கூப்பிடவே இல்ல, அவரே வந்து கலந்துகிட்டாரு அப்படின்னாங்க. இப்ப சொல்லியிருக்கிறாரு. இல்ல இருங்க மன்னிக்கணும், குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். அவராவே வந்து கலந்துகிட்டதாகவே இருக்கட்டும், வந்தவர் எப்படி நேரா வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபுவுக்கு பக்கத்திலே உட்காருவாரா? அவர் என்ன அந்த அளவுக்கு முக்கியமான ஆளா? அழையா விருந்தாளியாவே இருக்கட்டும், சாதாரண ஒரு ஆளு தானே. அவர் வச்சிருக்கிற கட்சியை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? போய் கூட்டத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காரு, அது என்ன கூப்பிட்டு சிறப்பு அழைப்பாளர் அவரு? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சிறப்பு அழைப்பாளர் தான், அதனாலதான் அந்த இடம். அவர் இப்ப நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு கலாட்டால, அந்த தேவேந்திரனா இருக்கிறாரு. அதுல மிக தெளிவா சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியை நடத்துற குழு அவரை சந்திச்சு அவருக்கு அழைப்புதல் கொடுத்தாங்க, வந்து கலந்துக்கணும்னு இவர் கலந்துக்கிட்டாரு. இதை அவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. ஆமா, அவங்க வந்து சந்திச்சு என்ன கலந்துக்க சொன்னாங்க, கலந்துக்கிட்டேன். எங்களுக்கு 2 எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றாரு. சுகி சிவம் வந்து முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க, பழனியில நடத்துறாங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி முருகன் பழனியில இருக்கிறது முருகனே கிடையாது, அது ஒரு சித்தர்னு இவர் பேசினாரு சுகி சிவம். அதை நாங்க எதிர்த்தோம். 2வது, எங்களுக்கு இதுல இருக்கிற மிகச்சிறப்பா மாநாடு நடத்தியிருந்தாங்க, எந்த குறையுமே இல்லை. அதுல ஒரே ஒரு குறை என்னன்னா, இவங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறையோட பணத்தை பயன்படுத்தி, அந்த கோயிலோட பணத்தை பயன்படுத்தி இந்த நிகழ்வை நடத்திருக்கிறாங்க. அது செஞ்சிருக்க கூடாது, பொது பணத்துல இருந்து எடுத்து செஞ்சிருக்கணும். கோயிலோட பணம் கோயிலை நிர்வகிக்கதான், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளோ மாநாடுகள் நடத்துறதுக்கு இல்லை அப்படின்னு இந்த 2 எதிர்ப்பை மட்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சியை மிகச்சிறப்பா செஞ்சாங்க. சேகர் பாபு என்னை கூட கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு, நல்லா செஞ்சிருக்கோம், நீங்களே பாருங்க, நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னாருன்னு பேசுறாரு. நீங்களாம் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னா அதெல்லாம் கூட விடுங்க, முக்கியமானது எது? பொய் பேசியிருக்கானுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி முதல்வரே போய் பேசினவர் தானே, நாங்கெல்லாம் கூப்பிடல, அவராதான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான பொய்ன்னு தெரியும் வெளிப்பட்டுருச்சு. யாரு சொல்றது? அந்த சங்கியே சொல்லுது. ஆமா, என்னைய வந்து கூப்பிட்டாங்க, அதனால நான் போய் கலந்துக்கிட்டேன். 2வது, இதே மாதிரிதான் ராஜ்நாத் சிங்கை ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்கும் போதும், இது நாங்க கூப்பிடல, இது ஒரு மத்திய அரசு நிகழ்வுன்னு சொன்னாங்க. யாரு சொன்னது? யாரு? முதல்வர் சொன்னாரு. அடுத்த நாள் இது பெரிய சர்ச்சையாகும் போது அங்கிருந்து ஒரு விளக்கம் வரும்போதும் அதுலயும் அழைக்கப்பட்டாங்க, அப்படி மாநில அரசு நடத்தின நிகழ்ச்சின்னு சொன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வரும் மாநில அரசு நடத்திய நிகழ்வு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறைக்கு மாநில அரசு விழா நடத்துச்சு, அதனால கலந்துகிட்டாரு. எத்தனை உருட்டு, எத்தனை பொய், பச்சை பொய். இதைத்தான் நம்ம சொல்றோம், திராவிடம்ன்றதே பொய். அதனால இவங்க வாயில பொய்யை தவிர வேற எதுவும் வராதுன்னு தொடர்ச்சியா வருது. இதை நான் ஏன் இப்ப இதெல்லாம் அடுக்கடுக்கா இதெல்லாம் சொன்னேன்னா, எல்லாரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவை நெருங்கிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் இப்பவும் சொல்றேன், இவங்க ஒரு உடன்பாட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, எடப்பாடி முன்னாடி இருந்தது போல, இல்ல இவங்களே ரொம்ப முன்னாடி இருந்தது போல நேரடி கூட்டணியில கிடையாது. கூட்டணி வச்சுக்க வேணாம், நாங்க தனியா இருந்துக்கிறோம், நீங்க தனியா இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க எல்லாத்துலயும் நாங்க ஆதரவா நிக்கிறோம். இது NIAல தொடங்குச்சு, இன்றைய வரை தொடர்ந்துகிட்டே இருக்கு. GST கூட மேலவையில வந்து இவங்க ஒப்புதல் கொடுத்தாங்க. ஆமா, இப்போ NIAவுக்கு ஆதரிச்சு ஓட்டே போட்டாங்க. இப்ப தொடர்ச்சியா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தாலும் அவங்க நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்றதான் காட்டுது. இது எல்லாத்தையும் தாண்டி இதை ஏன் இதுல வந்து ரொம்ப நேரடியா இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஐயம் வருது இவங்க மேல. இவங்க கட்டாயம் ஒரு கூட்டுறவுல தான் இருக்காங்க அப்படின்னு. காரணம் வந்து பொன்முடி கைதானார், ஒரு தீர்ப்பே வந்துச்சு அவருக்கு எதிராக. அப்போ வந்து அவர் பதவி விலக வேண்டியிருந்துச்சு, போனாரு, எல்லாம் நடந்துச்சு, அந்த நாடகத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். போனாரு, அதுக்கப்புறம் உடனே அவருக்கு பிணை கிடைச்சிச்சு, வந்துட்டாரு, மீண்டும் அமைச்சர் ஆயிட்டாரு, இப்போ அமைச்சராகவே வலம் வந்துகிட்டு இருக்காரு. அப்பவே நமக்கு வந்து இங்க சில மாற்றங்கள் தென்பட்டுச்சு. இன்னும் கடுமையா இந்த சங்கீதனங்கள் அதிகமாகிட்டே போச்சு. இப்ப கடைசியில எங்க வந்து நின்று இருக்குன்னா, இந்த நிகழ்வு வரைக்கும் வந்திருக்கு. இதோட தொடர்ச்சியா அந்த பக்கத்துல இருந்து இவங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னு நம்ம பார்த்தா, இன்றைக்கு நம்ம இப்ப பேசும்போது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னன்னா, தங்கம் தென்னரசு KKS சார் இவங்க 2 பேர் மேல இருந்த வழக்கு வந்து ஒரு இறுதி கட்டத்தை எட்டும்ன்ற மாதிரி வழக்கு. அவர் வந்து தன்னார்வமா வந்து ஆனந்த் வெங்கடேஷ் சுமோட்டோவா எடுத்து அந்த வழக்கை வந்து விசாரிக்க போறாரு. இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு தடை வாங்கியிருக்காங்க, இடைக்கால தடை போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். எதுக்கு? அந்த சுவமோட்டோ வழக்க அவரா தன்னார்வமா எடுத்த அந்த வழக்கை வந்து விசாரிக்க கூடாதுன்னு ஒரு இடைக்கால தடை. அப்படியா? இப்ப தங்கம் தென்னரசும் KKS சாரும் காப்பாற்றப்பட்டாங்க. நீங்க சொல்றது ஓரளவுக்கு ஒத்து போகுதுன்னு. இந்த வேலையை அவங்க இப்ப பாக்கல, என்னைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்குகளை சூமோட்டோவா எடுத்தாரோ அன்னையில இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல போய் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இந்த வழக்குல இருந்து விடுப்பு தரணும், இந்த வழக்கு அவர் விசாரிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை தரல. இன்னைக்கு திடீர்னு இந்த தீர்ப்பை தந்திருக்கு அப்படின்னா ஏதோ உள்குத்து வேலை நடந்திருக்கு. காக்கி நாடா உனக்கு, பாவாடை நாடா எனக்கு, அவ்வளவுதான். நான் என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, முருகன் மாநாடு நடத்தி இருக்கிறாங்க,
இவங்க வந்து கூப்பிடலான்னாங்க, அவரா வந்தாருன்னாங்க. ஆனா இன்னைக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இவங்க கூப்பிட்டு தான் அர்ஜுன் சம்பத் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா நம்மள பாஜக பி டீம்னு இவ்வளோ பழி சொன்னானுங்களே இத்தனை நாளா. நாமளும் தான் எத்தனையோ முருகன் மாநாடு நடத்தி இருக்கிறோம்ல. ஒரு தடவையாவது இந்த அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டுருப்போமா, இல்ல அவரா தான் வந்து கலந்துருக்கிறாரா? அர்ஜுன் சம்பத் இல்ல, ரொம்ப எளிமையா இந்த முருகன் மாநாடையே நம்ம எடுத்து இன்னும் ஆழமா பேசினா, முருகன் மாநாட்டுல என்ன நடந்துச்சு? ஒரு லட்சணை வெளியிட்டாங்க. அதுல இருந்த முருகனை பூணூல் போட்ட முருகனை வச்சிருக்காங்க. இவ்வளவு ஆண்டுகள் 10 ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சி முருகனை எடுத்து முப்பாட்டன் முருகன் கொண்டாடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி முன் வச்ச முருகனை தவிர வேற முருகனை பயன்படுத்திருக்காங்களா? அந்த முருகன் எந்த முருகன்? பூணூல் இல்லாத, பார்த்தாலே நம்மால் தமிழ அப்படின்னு தெரியற கம்பீரமா ஒரு உடற்கட்டு எல்லாம் இருக்கும் அவருக்கு. அப்போ அதை செஞ்ச நாம் தமிழர் கட்சிய RSS ஊதுகுழலா இருக்கு, தொங்கு சதை, பி டீம், ஆனா அந்த பாஜகவின் ஏ டீமா இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு கொஞ்சம் குழாவுறாங்க. பூணூல் போட்ட முருகனை வச்சு ஒரு லட்சணை வெளியிடுறாங்க. பிராமணர்களை வச்சு சமஸ்கிருத மந்திரம் ஓதி யாகம் செஞ்சு பூசை செஞ்சுறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இது எதையுமே செய்யாம இந்த மாதிரி ஒரு சங்கிய கூட, அர்ஜுன் சம்பத்தை விடுங்க, ஒரு சங்கிய கூட முருகனுக்கு இத்தனை மேடைகள் போட்ட நாம் தமிழர் கட்சி, வீரத்தமிழர் முன்னணி இது வரைக்கும் ஒரு சங்கிய கூட அங்க உள்ள நுழைய விட்டதில்லை. மிக தெளிவா சங்கித்தனங்களுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் அங்க வைக்குது. அப்ப இந்து முன்னணின்னு அவன் செய்யற ஒரு காவிய அரசியலுக்கு எதிரா சரியான அரசியலை முன் வச்சுதான் வீரத்தமிழர் முன்னணி வந்திருக்கு. அதை எவ்வளவு சிரமப்படுத்தினாங்க. இன்னைக்கு இவங்க முருகன் மாநாடு நடத்திருக்கிறாங்க. அவர்கள் கூட ஆரியர்கள் கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப அர்ஜுன் சம்பத் என்ன கேட்கிறாரு தெரியுமா? இதே மாதிரி சிவனுக்கு ஒரு மாநாடு நடத்துங்க, அம்மனுக்கு ஒரு மாநாடு தொடங்கிட்டாரு, இன்னும் மத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னா நடத்துங்க அப்படிங்கிற. நீங்க பேசும்போது என்ன பண்றீங்கன்னா ரொம்ப எளிமையா அர்ஜுன் சம்பத் வந்து சங்கி அப்படின்னு ஒரு சாஃப்ட் டோன் சங்கியா சொல்றீங்க. அப்படி கிடையாது. மிக 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 கொடூரமான சங்கி. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் இருக்கு. இன்னைக்கு இல்ல, அதுவும் சரியா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி அமைஞ்சது தெரியுங்களா? அந்த 96ல இருந்து 2000 வரைக்கும். அப்போ வந்து கோவை கலவரம் நடந்துச்சு. கோவை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் நடந்துச்சு. காவல்துறையே வந்து இஸ்லாமியர்களை நரவேட்டையாடிச்சு தெரியுமா? இஸ்லாமியர்களை நரவேட்டையாடியதில் காவல்துறையின் பங்கு மட்டும் இல்ல, காவல்துறையோடு சேர்ந்து இந்த அர்ஜுன் சம்பத்தும் இந்த வேலையை செஞ்சார். இஸ்லாமியர்களை தேடி தேடி நரவேட்டையாடிய குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. கோவை கலவரத்தில் எனது சாட்சியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவருடைய பேர் மறந்துட்டு நான் புகைப்படம் அனுப்புறேன், நீங்க இறச்சி போடுங்க. இஸ்லாமிய ஒரு எம்எல்ஏ அவர் எழுதின புத்தகத்துல தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு முருகன் மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு சொல்றாரு அந்த அர்ஜுன் சம்பத், அவருக்கு இன்னும் அந்த ஒரு வெறியெல்லாம் அடங்கல. என்ன சொல்றாரு? இதெல்லாம் சொல்லும் போது சிவன் மாநாடு நடத்துங்க, அம்மன் மாநாடு நடத்துங்கன்னு இதெல்லாம் சொல்லும் போது இந்து மாநாடு ஒண்ணு கன்னியாகுமரியில நடத்துங்கன்னு சொல்றாரு. புரியுதா என்ன அரசியல்? எங்க நோக்கின போது யார் உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ. இந்து மாநாடுன்னு கேட்கறதே தப்புனா இந்து மாநாட்டை எங்க கேட்கறாரு? கன்னியாகுமரியில. ஏன் கேட்கறாருன்னு புரியுதுல்ல? எவ்வளவு தெளிவா இருக்கானுங்க அவனுங்க அரசியல்ல. ஏன்னா இவனுங்க ஒரு முறையும் மாநிலத்தையும் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. திராவிடம் தமிழ் அப்படின்னு பேசிக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரான அரசியலை, தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆரிய அரசியலை எப்படி மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்குன்றத மீண்டும் ஒரு முறை நிறுவியதுதான் இந்த செயல்பாடு. இதே அர்ஜுன் சம்பத் ஏற்கனவே ஒரு தடவை 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் நன்றி தெரிவித்து சுவரொட்டி ஓட்டினாரு. ஸ்டாலின் அவர்களை நேரடியாவே போய் சந்திச்சு சால்வையெல்லாம் போத்தி மரியாதை செஞ்சார். எதுக்கு தெரியுமா? நான் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு இஸ்லாமிய வேட்பாளருக்கு கூட வாய்ப்பு தராததற்கு ஸ்டாலினுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொன்னார். அப்போ அன்னையில இருந்தே ஒரு டீலிங்ல தான் போயிட்டு இருக்கோ இருக்கலாம், அன்னையில இருந்து இருக்கலாம். ஆனா மிக தெளிவா இப்போ அண்மை காலத்துல குறிப்பா பொன்முடியோட சிக்கல் பெரிதானதுக்கு பிறகு இவங்க உணர்ந்துட்டாங்க எல்லா அமைச்சர்கள் தலைகளுக்கு மேலேயும் கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு. அப்படியே சாஸ்தாங்கமா படுத்து விழுந்துட்டாங்கன்றதுதான் நம்மளோட நிலைப்பாடு. இவங்க செயல்பாடுகளை வச்சுதான் நம்ம சொல்றோம். நம்ம எதையும் நம்ம ஏதோ கற்பனை செய்தெல்லாம் சொல்லலை. அடுக்கடுக்கா இவ்வளவு செய்திகளை சொன்னோம். இதெல்லாம் என்னத்தை உணர்த்துதுன்னா திராவிடத்தின் வண்ணம் காவி காவியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. சீக்கிரமா சுவாக ஆயிருவாங்க. கருப்புக்குள் காவின்னு கமலஹாசன் ஒரு உருட்டினாரு. சரியா? ஆனா கருப்புக்குள் காவியும் அடக்கம். கருப்புக்குள் இருந்த காவி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கருப்பை மறைத்து காவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. திராவிடத்தின் வண்ணம் காவி. பார், கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறின உன் மனைவி கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சகியா மாறிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்து ரசிங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உதயநிதி சுவாகா, திராவிட மாடல் சுவாகா.